ஒரே கடுப்பாக இருக்குது. இன்றைக்கி கேஎஃப்சியில் ஒரு ஆர்டரு. கேஎஃப்சியில் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே லேட் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கும் லேட் ஆச்சு. லேட் ஆனதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட போனேன். நான் எப்பயுமே டெபாசிட் பண்ணிடுவேன் 2000 அது வந்து 2-3 ஆர்டர்லேயே எல்லாமே அமௌண்ட் ஃபுல்லானால எல்லாமே அதில் வந்து போட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஆர்டருக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு அது ஒரு பக்கத்து 1 கிலோமீட்டர் தான் 20 ரூபா போட்டிருந்தாங்க. ஒரு 3 நேரம் ஆச்சு. ஆனால் கேஎஃப்சிலே 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ரிசப்ஷனில் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன். கஸ்டமர் வந்துட்டு ஜிபேயில் கேட்டேன். 1200 கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தாங்க. ஜிபேயில் கேட்டேன். ஜிபே இல்லை ப்ரோ, கையில் தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, கையில் தானே, சரி வாங்கிட்டு போய் பக்கத்தில் தான் ஏடிஎம், ஐஓபி ஏடிஎம் பக்கத்தில் தான் இருந்தது. சரி போயிட்டு டெபாசிட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். வாங்கிட்டு போய் ஏடிஎம் பார்த்தா ஏடிஎம் வந்து ஒர்க் ஆகலை. அதாவது டெபாசிட் மட்டும் ஒர்க் ஆகலை, மற்றபடி விட்ரால்லாம் ஒர்க் ஆகுது. சரி ஓகே, பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷாப்பில் இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயே போயிட்டு டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே கேட்டால் 1000 ரூபாய்க்கு 20 ரூபாங்கிறாங்க. எனக்கு வந்ததே 20 ரூபா தான். அதை கொடுத்து மறுபடியும் டெபாசிட் பண்ணி, ஏன்னா லாக் அவுட் ஆகிடும், லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் லாக் அவுட் ஆகிடும். சரி நான் என்னையே ஃபோன் பண்ணி அக்காட்ட கேட்டேன். அக்கா போட்டு விட்டாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. சரி ஓகே என்ன பண்ணுறது, லாகின் பண்ணோமே. நான் இது பொல்லாம்பட்டிக்கு அந்தானே இருக்குது, சீலாங்கிப்பட்டியில் இருக்கேன். சீலாங்கிப்பட்டி போயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி அங்கேருந்து திருப்பியும் வந்துட்டு திரும்பியும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 1 மணி நேரம், அதாவது ஆர்டர் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் வந்து வெயிட் பண்ணது 1 மணி நேரம். கேஎஃப்சியில் எப்பயுமே லேட் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 20 ரூபா கொடுத்து 1000 ரூபா டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஒரு 200 இருந்துச்சு, 200 ரூபா போட்டு திருப்பியும் அதை போட்டு லாகின் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். அப்படியே கடுப்பு தாங்க. என்ன ஒரு வாரமாக ஓட்டிகிட்ருக்கோம். கொஞ்சம் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. யாருக்கு என்ன அமௌண்ட் பெருசாக இருக்கனால அது போய் அங்கே ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து 200 1000 ரூபாய்க்கு 20 ரூபா வாங்க கொடுத்து பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு எல்லாமே சேர்த்து 20 ரூபா தான். என்னங்க பண்ணுறது, எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது.